ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் சீனி. இன்றைக்கி ஒரு ஈஸியான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் 65 செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுட்ரு. இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக எடுத்திருக்கேன். இந்த சில்லி பவுட்ரு வந்துட்டு காரத்துக்காக எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1 முட்டை, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/2 பழம் லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன், லெமன் ஜூஸு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த சிக்கன் 65 மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ், உப்பு, இது முதல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் முட்டையை நல்லா பீட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள், இதையெல்லாம் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பைண்டிங்காக இந்த மாவெல்லாம் சேர்த்துடலாம். சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு. சில பேர் லெமன் ஜூஸுக்கு பதில் வினிகர் சேர்ப்பாங்க. பட் வீட்டில் செய்கிறதுனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸே சேர்த்துக்கோங்க, வினிகர் வேண்டாம். இப்போ நாங்கள் ஹோட்டலில் செய்யும் போதெல்லாம் பல்காக செய்கிறோங்கிறதுனால வினிகர் சேர்த்துக்குவோம். அதே மாதிரி ஹோட்டல்லலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் ஹோட்டலில் வந்துட்டு நல்ல ரெட்டிஷாக காமிக்கும் உங்களுக்கு. ஃபுட் கலர் அவ்வளோ ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால நீங்கள் இதில் சேர்க்கலை. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷுங்கிறதுனால இதில் நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அதிகமாக காரம் இருக்காது, அட் த சேம் டைம் கலரும் கொடுக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். சிக்கன் 65 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா சிக்கன் 65 ஜில்லுன்னு இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மியாயிரும். இந்த எண்ணெய் சூடாகலை அப்படின்னா இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஆயில் பிடிச்சிடும். அதனால் வந்துட்டு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதோட டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அப்புறம் வந்துட்டு மீடியம் ஃபயரில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ளே போட்ட உடனே அந்த ஃபஸ்ட்டு லேயர் அப்படியே அந்த மேலே உள்ள மசாலா வந்துட்டு ஒட்டி பிடிச்சிடும். இப்போது இது ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா சிக்கன் 65 நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னாலே நல்லா மொறு இருக்கும். இப்போ பிளேட்டில் மாற்றலாம். நல்லா சூடாக
சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குது. இல்லை அந்த லெமன் ஜூஸு, நம்ம போட்ட அந்த கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நல்லா மாய்ஸ்டராகவும் வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நான் சொன்ன அதே ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் 65 எல்லா நான்வெஜ் விருந்துலேயும் சிக்கன் 65 வைப்பாங்க. நான் இன்றைக்கி போன்லெஸ் எடுத்திருக்கேன். போன் சிக்கன் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். போன் சிக்கன்னா வேகும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகும், உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். ஸோ அதை வந்துட்டு பார்த்து செய்யுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.